ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முடிந்த அளவுக்கு நம்ம எந்த ஒரு நோக்கத்துலேயும் வாழ்க்கையில் சாதாரணமாக ஒரு விஷயங்களை நம்மளுக்கு கிடைக்கிறதா இருக்கட்டும், கிடைக்காததா இருக்கட்டும், அதுக்கான தருணங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா பார்த்தேன். அதுக்காக நம்ம எதையுமே கிடைக்கிது கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை தான் நம்ம வாழ்க்கையில் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்ததுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம சாதாரணமாகவே இது பண்ணிக்கிட்டு கிடக்கலாம். எதையுமே நம்மளுக்கு இதுக்கான டைமிங்கிறது நம்மளால் இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளை தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுத்த ஒரு வாரத்திலேயே எனக்கு புரிஞ்சிச்சு. இதுக்கான இது நம்ம இனிமேல் நேரம் ஒதுக்கி தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயங்களையும் பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் அந்த நேரம் ஒதுக்கி நம்ம செய்கிறதுக்கே ஒரு சில முரண்பாடுகள் நம்ம வாழ்க்கையில் வருது. அதை நம்ம இது பண்ணிக்கிட்டனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அது ஒரு சில விஷயத்த நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் பயன்படுறோம் அப்படிங்கிறத தான் நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோண ஆரம்பித்த விஷயம்னு சொல்லலாம். 2 நாளைக்கு அப்புறம் நான் எதையுமே முரண்பாடுகளால் நம்ம எதையும் இதுக்கான விஷயத்த நம்ம இது பண்ணிக்க தேவையில்ல, போட்டு குழப்பிக்க தேவையில்ல. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியுதோ, செய்ய முடியுதோ அதை நம்ம இது பண்ணோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணிகிட்டு இருந்துச்சு. சரி பார்த்துக்குவோம், முடிஞ்ச அளவுக்கு என்ன நம்மளால் முடியுதோ அதை நம்ம பார்த்து இது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் பழைய வேலைக்கே போக ஆரம்பித்தேன். வேலைக்கு போக ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் சம்பளம் வர ஆரம்பித்தோன்னே தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்போவுமே ஹஸ்பண்டோட ஒரு சம்பளத்தை நான் எதிர்பார்த்து தான் என்னோடய வாழ்க்கைங்கிறது போயிட்டுருந்துச்சு ஒரு 2 வருஷமாகவே. அதனால் ஒரு விஷயமும் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு விஷயங்கள் செஞ்சுக்கிறதா இருக்கட்டும், எனக்கு ஒரு ஆசைப்பட்டதை ஒரு சாப்பிட்ற விஷயங்களா இருந்தாலுமே அந்த அளவுக்கு என்னால் இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் வாழ்க்கையில் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பிடிக்காத மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்த ஒரு இதையும் அணுகிறதுக்காக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்குமே இது பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதுக்கு அடுத்தது நான் இது பண்ண முடியலை அப்படிங்கிறது தான் நான் ஒரு முன்னெச்சரிக்கையாக பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதனால சரி, இந்த ஒரு வாழ்க்கையில் இந்த ஒரு வேலை கிடச்சிருக்கு, அதை வச்சு தான் நம்ம இனிமேல் ஓரளவு நமக்குன்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு அடையாளத்தை க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு சரி நம்ம இருக்கிறோம், அவங்க காசில் இருக்கிறோம், பண்ணுறோம், செய்கிறோங்கிற ஒரு எண்ணம்லாம் இல்லை. ஆனால் என்றைக்கு நம்மளோட தேவைகளை ஒரு சாதாரண தேவைகளை நம்ம இது பண்ணிக்க ஆரம்பித்தாலுமே அன்னைக்கு தான் இது பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு புரியறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு சரியான ஒரு இதில் தான் இது பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்காக நான் எதையுமே இது பண்ணலை. இதுக்கான டைமிங்கிறத நம்மளால் சரியான ஒரு இதில் நம்மளுக்கு இது பண்ணிக்கிட்டு பார்த்து பண்ணுவோம் அப்படிங்கிறது மாதிரி நான் யோசித்தேன். சரி பார்த்துக்கலாம், நம்மளுக்கு இதுக்கான டைமிங்கிறது வர்றப்ப நம்ம பார்த்து இது பண்ணிக்குவோம். அதுக்கான இது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் பார்த்து இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னால் எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க முடியல. அதுக்கான தாக்கத்தை நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் இதுக்கான விஷயங்களை சொல்கிற விஷயத்த நம்ம எதையுமே உடனுக்குடனே சொல்லிட்டோன்னா அதுக்கான விஷயங்கள் தெரிஞ்சிரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். அதுக்கான தெரிஞ்ச விஷயங்களை நம்ம எதுவுமே அணுகுறது இது பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணுறது செய்கிறதுங்கிறத நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நான் இது பண்ணேன். அப்போ தான் நான் ஒரு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த ஒரு நோக்கத்துக்கும் இது பண்ண முடியலை, செய்ய முடியலை. அதையும் நம்ம இது பண்ணிக்கிட்டு செய்யணும், பண்ணணும், செய்யணும் அப்படின்ட்டு நான் அதுக்காக ஓட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு வர ஆரம்பித்தோன்னே எனக்கு ஓரளவு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு பணங்கிறது ஒரு இதாக இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு பணம் இருந்ததுன்னா நம்ம ஒன்று சொல்கிறதுக்காக இருக்கட்டும், ஒரு இது பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதுக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்காக நம்மளுக்கு இது பண்ணிக்கிட்டு செய்யாத விஷயங்கள நம்ம இது பண்ண முடியாது, இது பண்ணக்கூடாது. அதையும் இதையும் போட்டு நம்ம மனசை போட்டு நம்ம குழப்பிக்காம முடிஞ்ச விஷயங்கள நம்ம பார்ப்போம்.
எது நடக்குதோ நடக்கட்டும். அது அதுக்கான டைமிங்கிறது வரட்டும். அதுக்காக தான் நம்ம வந்து வாழ்க்கையில அடுத்த ஒரு இத நம்ம நோக்கி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது மாதிரி நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். சரி பார்த்துக்கலாம். நம்ம வந்து என்ன ஒரு இதோ அத வந்து நம்ம பார்த்துட்டு முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணிக்கிட்டு எது எது நடக்குதோ அது அதுக்கான ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம கணிச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தா தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி வந்து நான் நினச்சுக்கிட்டு இருந்தேன்.